இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது மிக அழகாக வரவேற்று கூட்டிட்டு வந்தீங்க. அங்கே ரவுஃப் ஹக்கீம் அண்ணா நாங்கள் பார்த்தோம். ஆனால் மேடையில் வரும்பொழுது மேலே ஒரு அங்கியை போட்டு கொண்டு வந்தார்கள். எங்களுடைய இதயம் எல்லாம் அப்படி அதிர்ந்து விட்டது. அந்த பாலஸ்தீன மக்களுக்காக என்று இன்றைக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறீங்க. இன்னைக்கு நாங்கள் எங்களுடைய நாடுகள் இந்தியா, இலங்கை, நம்முடைய நாடுகள் அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஜனநாயக ரீதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய உரிமைகளை பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே 13ஆம் தேதி பிறந்த குழந்தை 14ஆம் தேதி அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. என்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்த அதே நாளில் தான் ஒரு புகைப்படம் வந்தது. நாங்கள் அப்போ மதீனாவில் இருந்தோம். ஒரு தாய் தன்னுடைய மகளுடைய திருமண ஆடையை அவள் மையத்துக்கு மேலே போட்டு அங்கே இருக்கக்கூடிய கேப்ஷன், ஹர் நிக்கா வில் பி டன் பை அல்லாஹ் இன் பாரடைஸ். காலையில் இருக்கக்கூடியவர்கள் மாலையில் அங்கே இல்லை. அவர்களுக்காக என்று த பேர் மினிமம் வாட் வி கேன் கிவ் இஸ் துவா. எங்க தலைவர் சொன்னது போல தவாக்கள் தோற்று போகலாம், துவாக்கள் தோற்காது. அந்த பாலஸ்தீன மக்கள் from the river to the sea, Palestine will be free. And we are all here to give our voice. To give our voice, the bare minimum we can do for Palestine. Our salutes and salams to the mothers of Palestine, to the fathers of Palestine, for the children of Palestine. அல்லாஹ் அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தருவான். நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தருவான். ஹஸ்புன் அல்லாஹு நியாமல் வக்கீல்.